உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அடின்ற சீப்பிரா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த திருமணம் கைகூடி வர அப்படின்னு. இந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியா ரொம்ப அழகா ஒரு பெத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பொண்ணையோ இல்லை அதுக்கேற்ற வரனையோ பார்த்து நல்லபடியா ரொம்ப அழகா இந்த திருமணம்ங்கிறதுலாம் நடந்தது. ஆனா காலகட்டத்தில் அது கொஞ்சம் அப்படியே நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுது இல்லையா? அதாவது ஒரு நல்ல வரனுக்கு ஒரு பெண் கிடைக்கிறது, ஒரு பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரியது. அதில் இன்னைக்கு எத்தனையோ மேட்ரிமோனியல்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது மூலமாக கூட நம்ம இன்னைக்கு ஒரு பையனையோ இல்லை பெண்ணையோ நம்ம தேடுற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் போனோம்னா, ஏங்க இப்போ கலியுகத்தை விட்டு கொஞ்சம் இதுக்கு போயிடலாமே. நம்ம திரேதாயுகம் பார்த்தோன்னா ராமரோட காலத்தில் எடுத்துக்கோங்களேன். அவர் என்ன பண்ணார், ரொம்ப அழகா அவர் வசிஷ்டரோட அதில் போயிட்டு அவர் சொன்னபடி, அதாவது ஜனகரோட அது நம்ம தசரதுலேருந்து வருவோம். தசரதர் வசிஷ்டரோட எங்களோட காட்டுக்கு போய் நாங்கள் யாகம் பண்ண போகிறோம், அதனால எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டார். அவர் அனுப்பிச்சி வச்சார். தாடகை வதம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஜனகரை பார்த்தார். ஜனகரோட உத்தரவுப்படி என்ன பண்ணார், வசிஷ்டர் ராமரை ஜனகரோட அந்த 4 பெண்கள் சீதை பிளஸ் அவளோட 3 சகோதரிகள்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா ராமர் பிளஸ் அவரோட 3 சகோதரர்கள். இப்படி ரொம்ப அழகா அந்த கல்யாணம் அற்புதமா நடந்தது. ஆனா அதற்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த விதி அப்படின்னு சொல்றோம், கர்மான்னு சொல்றோம். அவர் ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கார், அதுக்காக வந்தது. இதை கொஞ்சம் தனியா பார்க்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு பையன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், ஸ்ரீராமனை போல எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், அது ராமரை போல இருக்கணும், ஏன்னா ஒரு தாய்க்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி என்ன என்னோட கணவன் அப்படிங்கும் போது எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ராமருக்கு அப்படி நின்றுட்டார்ல, அதே மாதிரிதான் சீதா இல்லையா? இந்த மாதிரி கல்யாணம்ங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற விஷயமா? ஆனா பின்னாடி கலியுகத்துல இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க. அந்த காலத்துலலாம் இந்த ராமருக்கு பூஜை பண்றதுங்கிறது நிறைய இடத்துல நடந்திருக்கு. ராமர் மடம்னே தனியா இருந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கும் இதே மாதிரி இந்த இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த ஜனகர் வாக்குப்படி அப்படின்னு திருமணம் நடைபெறத்துக்கும் இந்த ரொம்ப அழகா அந்த ராமர் பூஜை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருமணம் ஆயிட்டு அதுக்கு அந்த பாயசம் சாப்பிட்டு தானே தசரருக்கு பிறந்தார். அதே மாதிரி இந்த ராமநவமியில அந்த பாயசம் கொடுக்கறது, ராவண போல எனக்கு குழந்தைகள் வேணும், எப்படி ராமனை போல ஒரு கணவன் வேணும்னு சொல்றாரோ, சீதையை போல ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்களோ, குழந்தை பாக்கியத்துக்கும் சேர்த்து ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்காக நம்ம தயாரா இருக்கிற அந்த பையன் இல்லைன்னா அந்த பெண், இந்த 2 பேரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்ல அவங்க 2 பேருமே சொல்ல முடியாது அப்படின்னு தாய் தந்தையர் இருப்பாங்க இல்லையா, அந்த தாய் தந்தையர் என்ன பண்ணணும்னா நித்தியபடி ராம பூஜை பண்ணி இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டோம்னா, ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க, ஒரு 48 நாள் எடுத்துக்கோங்க, அழகா அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, ராமர் பூஜை நித்தியம் பண்ணுங்க, கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும். இப்ப ஸ்லோகத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? ஜனகஸ்ய வசக்ஷுத்வா பாணின் பாணிபிஹ் अस्पृच्छन् चत्वारस्ते शतश्रूणां वसिष्ठेस्य मते स्थिताः जनकस्य वचक्षुत्वा पाणिन् पाणिभिः अस्पृच्छन् चत्वारस्ते शतश्रूणां वसिष्ठेस्य மதே ஸ்திதஹா. 2 ஸ்லோகம் தான் இதுல சொல்லப்பட்டது. என்னன்னா, ராமர் எப்படி ஜனகர்லேருந்து வசிஷ்டர் எப்படி ராமருக்கு உத்தரவு பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார், மறுபேச்சே இல்லாம அழகா அந்த 4 பேருக்கும் இந்த பக்கம் 4 வரன்கள், அந்த பக்கம் 4 பெண்களுக்கு ரொம்ப அற்புதமா திருமணம் நடந்து அது எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கோம், கதையாவே கேட்டிருக்கோம். அதே மாதிரி அற்புதமான ஒரு தருணம் நம்மளோட இல்லங்கள்லயும் ஏற்படணும். அப்ப அந்த ஏற்பட்டு இந்த மனசு நிம்மதி, தாய் தந்தையருக்கு நம்ம நல்லபடியா நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் நடந்துருது அப்படிங்கிற அந்த நிம்மதி கிடைக்கிறது இல்லையா? அந்த நிம்மதி தான் நம்மளுக்கு நம்மளோட சனாதன தர்மத்தோட ஆணிவேர். அதனால கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை தாய் தந்தையரும் சொல்லலாம், அந்த கல்யாணத்துக்கு உண்டான பெண்ணோ இல்லை ஆணோ கண்டிப்பா சொல்லலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகர் லலிதா. எப்போதும் போல உங்களுக்கு தெரியும், யூடியூபோட ஒரு எப்போதும் இருக்கிறது தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்றோம் இல்லையா, இதே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரு மூலமா நம்ம உபதேசம் வாங்கிட்டு, அந்த உபதேசம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ராமாயணமே இருக்கு இல்லையா, அந்த ராமாயணத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாராயணம் பண்ணலாம். அதுவும் குறிப்பா அந்த பாலகாண்டத்துல 73வது சர்க்கத்துல அதுக்குன்னு தனியா ஒரு பாராயண ஸ்லோகமே இருக்கு. அதை வந்து கண்டிப்பா அந்த குரு வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுப்பார். அந்த பாலகாண்ட ஸ்லோகத்தை வந்து நித்தியபடி வந்து அந்த பாராயணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இன்னுமே கை மேல பலன் கிடைக்கும்.